நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தையின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நேர மேலாண்மை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பாக நமக்கு துரிய தவத்தை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களை அனைவரும் இதே தவநிலையில் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். லில்லி கோபால் அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. இந்த சிறு சிந்தனையை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் சுக்குமமாக நிறைந்திருந்து சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். நேர மேலாண்மை சிந்தனையின் தலைப்பு. நேர மேலாண்மை நேரத்தை குறித்து சொல்வது. பெரும்பாலும் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நேரத்தை பத்தி தெரியாது. நேரமே போக மாட்டேங்குது, இன்னைக்கு பொழுதே போகல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நேர மேலாண்மை என்பது நமது அன்றாட வாழ்வில் பல நன்மைகளை தரக்கூடியது. நேரத்தை சரியாக கணக்கிட்டு வேலைகளை செய்தாலே மன அழுத்தம் குறையும். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யணும்னு மனசு நினைக்கும் போதே அது கவலையா ஆகுது அப்படின்னு நமது வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கவலை தான் மன அழுத்தம். இதற்கு என்ன பண்ணணும்னா திட்டமிட்டு நம்ம செயல் செய்யணும். டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை கடைபிடித்தா இது நமது உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி வாழ்க்கையில பல லட்சியங்களை அடைய செய்யும். நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய வேலை பணிகளை விரைவாக சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நாம செய்யும் வேலையில அதிக கவனமும் செலுத்த முடியும். நாம கவனிக்காம செஞ்சேன்னு சொல்லவும் முடியாது. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேரத்தை வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக. ஆனா இப்போ லட்சத்தை தொட்டாலும் பொன் வாங்குவது குறைவது கிடையாது. ஆனா போன நேரம் திரும்பி வருமான்னு கேட்டா வரவே வராது. அந்த போன நேரத்தை நம்ம வாங்க முடியாது. நகையை கூட வாங்கிடலாம், போன நேரத்தை வாங்க முடியாது. காலை மாலை அப்படின்னு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு இருக்குது. ஆனா அதுல எவ்வளவு நேரத்தை நம்ம செலவாக்குறோம் அப்படிங்கறது தான் பார்க்கணும். காலையில நம்ம எழுந்த உடனே அட என்ன ஆச்சரியம், நம்முடைய பணப்பையில மந்திரம் போல 24 மணி நேரம் நிரம்பி உள்ளது, இதுதான் நம்முடைய செல்வங்களில் சிறந்த செல்வம் அப்படின்னு நம்ம ஒரு பூரிப்போட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு பென்னட் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைங்கிறது மணித்துளிகளின் தொகுப்பு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு வினாடியையும் உபயோகிக்காம நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். இதுக்கு என்னன்னா திட்டமிட்டு நேரத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தி நம்ம முன்னேறணும். நேரத்தை முழுமையாக பயன்படுத்தும் விதத்துல ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் என செயல் திட்டம் வகுத்து காலவரை அட்டவணை பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த ஸ்கை இணைப்பிலே இருக்கோம். நமக்கு எப்படி மூத்த பேராசிரியர்கள் இந்த நாள் தவம், இந்த நாள் சிந்தனை என்பதை அட்டவணை போட்டு கொடுத்திருக்காங்க.
அதற்கு தகுந்தபடி நம்மை முன்கூட்டியே தயார் செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் வந்து திட்டமிட்டு நம்ம வந்து செய்யறது. அதாவது கால அட்டவணை வந்து நமக்கு கொடுத்து அதை வந்து நம்ம சரிப்பட செய்யறது. நம்ம கிட்ட இருக்கும் முக்கியமான பொக்கிஷங்களில் நேரமும் ஒன்று. ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரம் இருக்குது. இதுல எவ்வளவு நேரத்தை நாம வந்து செலவு செய்யறோம், எவ்வளவு நேரம் வந்து வீணாக்குறோம் என வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த நேரங்கள்ல வந்து உடல் ஆரோக்கியத்திற்கும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் நம்முடைய உறவுகளிடம் வந்து நல்லவற்றிற்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி மனம் விட்டு பேசவும், புதிய முயற்சியில் செய்யவும், சிந்திக்கவும் போன்ற இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை வந்து நல்ல பயனுள்ளதாக நம்ம வந்து மாத்திக்கணும். நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது. ஒவ்வொரு வேலைக்கும் நேரத்தை வந்து நம்ம தெரிஞ்சு செயல்படுத்தணும். இந்த நேரத்துக்குள்ளாக இந்த வேலையை வந்து நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து உடற்பயிற்சிக்குன்னு 45 நிமிஷம் இல்லைங்களா? ஆனா அந்த நேரத்துல வந்து நம்ம எப்படின்னா அவசரம் இல்லாம நிதானமாக உடற்பயிற்சி செஞ்சு வந்து முடிக்கணும். இடையில ஒரு போனே வருது, தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க அப்படின்னா நம்ம அப்ப அந்த நேரத்துல பேசாம கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பயிற்சியை வந்து நம்ம வந்து முடிக்கணும். அதிகமா அதிகாலையிலே நாம எல்லாருமே வந்து பயிற்சியில செஞ்சு முடிப்போம். லேட்டாக செய்யறவங்களா இருந்தா அப்போ பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முதல் பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசணும்னா நம்மளோட நேரங்கள் வந்து அந்த நாளைக்குரிய செலவு செய்யக்கூடியதாக சிறப்பா அமையும். இப்படி நேரத்தை சரியாக பயன்படுத்தும் போது நம்முடைய மனமும் எப்படி இருக்குன்னா சீரான ஒரு வேகத்துல இயங்கும். எதிர்காலம் என்பது ஒவ்வொரு வினாடியாகத்தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம போறோம், ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டோன்னு சொன்னா அடுத்த பஸ் வரும், அந்த பஸ்ஸை நம்ம பிடிச்சிடலாம். அப்ப வந்து நம்மளுக்கு அந்த நேரம் வந்து பெருசா படுறது இல்ல. ஆனா ட்ரெயினை தவற விட்டாலோ அல்லது பிளைட்டை தவற விட்டாலோ இதனால எவ்வளவு நேரமும் பணமும் வீணாகுது அப்படின்னு நினைச்சோன்னா இதனாலதான் வந்து ஜாஸ்தி மன உளைச்சல் உண்டாகுது. இந்த மாதிரி சூழல்ல தான் மன அழுத்தமும் வந்து உண்டாகுது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தா போதும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம வந்து சரி செஞ்சிடலாம். உலகத்துல பெரும் பிரச்சனையாக இருப்பது மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ். இதுதான் வந்து படிக்கிற மாணவங்க முதல் வேலை பார்க்கும் ஆண் பெண், பொழுதே போகலைன்னு சொல்ற முதியவர்கள் வரையில வந்து எல்லாத்துக்குமே பல காரணத்தால வந்து இந்த மனசுக்குள்ள வந்து மன அழுத்தம் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்குது. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக தான் பல நோய்களும், அதாவது பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் என யாரை பார்த்தாலும் உடல் சரியில்லை, நோய் அப்படின்னு தான் கேட்டாலே சொல்றாங்க. இல்ல ஒரே டென்ஷன், ஒரே ஸ்ட்ரெஸ் இப்படித்தான் சொல்றாங்களே தவிர நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. நல்லா இருக்கேன்பாங்க, அடுத்து இதுதான் அவங்க வாயில இருந்து எல்லாமே வரும். இந்த மன அழுத்தத்தினால ஹார்ட் அட்டாக்கு, மைல்டு அட்டாக் என உயிரே வந்து போகக்கூடிய அளவுல கூட வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ரெஷர் இருக்குது. ஆனா இவங்க வயசெல்லாம் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா 40ல இருந்து 55க்குள்ளதான் இருக்காங்க இவங்க எல்லாமே. ஏன்னா இவங்க அத்தனை பேர் என்ன மன அழுத்தத்தினால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதிகப்படியான உயிரிழப்பு அப்படின்னு பார்த்தா இந்த லீவு முடிஞ்சு அடுத்த நாள் வேலைக்கு போகிறாங்க பாருங்க, அந்த நேரத்துலதான் அப்படிங்கிறது கூட வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லப்படுது. ஏன்னு கேட்டா அந்த முதல் நாள் லீவ்ல வந்து ஃப்ரீயா இருக்கிறாங்க, டைம் பாஸ் பண்ணிட்டு. நிறைய பேர்த்த கேட்ட சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஃபுல் டே வந்து நான் டிவி பார்த்துட்டு நான் லேட்டா எந்திரிச்சேன், ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் லீவு தானே அதனால அப்படிம்பாங்க. அடுத்த நாள் அந்த வேகத்தோட இன்னைக்கு கிளம்பணுமே அப்படின்னு அந்த பரபரப்புல போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த அதை வந்து சமாளிக்க முடியாத போது அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கூடிட்டே போகுது. பொதுவா மக்களிடத்துல வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இந்த எதிர்பார்ப்புகளை வந்து அடைய முடியாம அப்புறம் என்ன பண்ணுது, இதைய சமாளிக்கும் திறமையும் இல்லாதனால இதற்கான வழிமுறைகள் வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா பயம்தான் வந்து முக்கிய காரணமா இருக்குது. மேலும் வெளி உலகுல வந்து தூண்டுதல்களும் மற்றவர்களின் செய்கைகளும் போட்டி மனப்பான்மையும் சமுதாய சூழ்நிலைகளும் நம்ம கிட்ட வந்து கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குது. வெளி உலகத்துல நடப்பதை கட்டுப்படுத்த முடியாது. நாம தான் நம்முடைய மனசோட தன்மையை தெரிஞ்சு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம் மன
வளத்தையும் மன வலிமையும் மேம்படுத்திக்கணும். இப்படி நம்முடைய மன வளத்தையும் மன வலிமையும் மேம்படுத்தி கொள்ளும் போதுதான் மன ரீதியான துன்பங்களிலிருந்து உடலில் இதனால் ஏற்படும் வியாதிகளில் இருந்தும் நம்ம விடுபட முடியும் என நமது அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாம இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் ஐயா. வெற்றியும் தோல்வியும் நாம் நேரத்தை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. நேரத்தை வெற்றியாக்கும் வித்தை நம்மிடம்தான் உள்ளது. ஒவ்வொரு நொடியுமே இனிமையானதாக நம்ம எடுத்துக்கணும். நேரத்தை வீணாக செலவழிக்கும் மனிதன் தான் தனக்கு நேரம் போவதில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார்த்து ஓடுவது முள் கிடையாது, நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிறத விவேகானந்தர் சொல்றாரு. தன்னோட மகனுக்காக ஒரு வாழ்க்கை தத்துவம் வேணும்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட ஒரு லேடி போய் கேட்கிறாங்களாம். அதற்கு அவர் சொல்றாரு, கடிகாரத்தை பார்க்காத மக்கள் காலத்தை வீணடிப்பதில்லை, தேவையில்லாதவற்றில் செலவழிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளையும் நேசிக்கணும், ஒவ்வொரு நாளையும் நேசிக்க கற்றுக்கொள். இருப்பது சில நாட்களே, நீ விரும்பியதை படிக்கவும் சிந்திக்கவும் பார்க்க வேண்டிய நண்பர்களை பார்க்கவும் ஒரு நாளை பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாமஸ் ஆல்வா எடிசன். சாதனை புரிஞ்சவங்க எல்லாமே எப்படின்னா நேரத்தை பயன்படுத்தியவர்கள். அதனால தான் அவங்கள என்னன்னு சொல்றோம், காலத்தை வென்றவர்கள் அப்படின்னு அவங்கள நம்ம சொல்றோம். காலத்தை உன் பணத்தை போல் எண்ணி செலவிடு. முன்னதாக நம்ம விதைச்சோன்னு சொன்னா முன்னதாகவே நம்ம என்ன பண்ணலாம், அறுவடை செய்யலாம். எனவேதான் பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்தந்த பருவ காலத்துலதான் அதற்குரிய காய்பழம் கனி கீரை இதெல்லாமே வளரும். குளிர்காலத்துக்கு அதற்கு தகுந்த காய் கீரைகள் தான் வளரும். அதே மாதிரி கோடை காலத்துக்கு தகுந்த காய்கறி பழங்கள் கீரைகள் தான் வரும். இந்த தேவைகள் 3, இதுல உணவு, உடை, இருக்கிறதுக்கான இருப்பிடம். இப்ப உணவு குளிர்காலத்தோட உணவு நம்ம வெயில் காலத்திலையும், வெயில் காலத்துல சாப்பிடக்கூடிய உணவு குளிர்காலத்திலையும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி உடையும் அப்படித்தான். வெயில் காலத்துல பருத்தி ஆடைகளைத்தான் நம்ம பயன்படுத்துவோம். குளிர்காலத்துல அந்த கம்பளி போன்ற ஆடைகளை இதை மாத்தி நம்ம பயன்படுத்த முடியுமா? அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த 3மே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? தட்பவெப்பநிலை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் காற்றோட்டமா இருக்கணும்னு நினைச்சு நம்ம ஜன்னல் எல்லாம் நம்ம திறந்து வச்சுதான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி ஏசியும் ஃபேன் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். குளிர்காலத்துல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படிதான் இந்த இயற்கை கூட காலத்தை ஒட்டிதான் நம்ம நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய பொருட்களையும் கொடுத்திருக்கு. நேர மேலாண்மை அப்படிங்கிறது சரியான நேரத்துல செயல்பட்டு பணிகளை திட்டமிட்டபடி செஞ்சு முடிப்பது. இது ஒருவரது தனி மனித வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கங்களையும் ஏற்படுத்துது. நமது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்முடைய சிறு வயதிலே நேரத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேரத்தோடு பள்ளிக்கு போகணும், ஆபீஸ்க்கு சரியான நேரத்துல போகணும், எந்த நேரத்தில் பணிக்கு சென்றார்கள் என கையொப்பம் இட வேண்டும் அப்படிங்கிறது கூட இப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நேர மேலாண்மை என்ற ஒழுக்கத்தை கடைபிடிக்க செய்யுது. இப்படி வாழ்க்கையில பல விஷயங்கள் நேர மேலாண்மையின் முக்கியத்துவத்துல அடங்கியுள்ளது. நாம சரியான நேரத்துல செயல்படுவதற்கு நேர மேலாண்மை அதிகம் தேவைப்படுது. ஒரு சில நேரங்கள்ல கவனக்குறைவால், எதிர்பாராத நிகழ்வுகளால் மற்றும் சூழ்நிலை காரணமாகவும் குறிப்பிட்ட நேரம் தவறும் போது அங்கே பணமும் விரயமாகும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நேரமும் வீணாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எப்படி இது எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கும்பமேளா போன மாசம் எல்லாம் ஃபுல்லா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கும்பமேளாக்கு எல்லாருமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரவங்க எல்லாமே ஃபிளைட்ல வந்துட்டு அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டிக்கெட் போட்டு வந்தாங்க. ஆனா ஏர்போர்ட்டை விட்டு இறங்குனா அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு பஸ்லயோ இல்ல ஆட்டோவோ புக் பண்ணி தான் போக முடியும். அப்படி போகும்போது நெரிசல் காரணமா மொத்த இடமே ஃபுல்லா ஜாம் ஆனனால வண்டி ஆமை விட மோசமா நகர்ந்து நகர்ந்து போனனால இன்னைக்கு 8 மணிக்கு நம்ம கிளம்புறோம்னு சொன்னா நாளைக்கு காலையிலக்குள்ள அந்த கும்பமேளால போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சவங்க எல்லாருமே அடுத்த நாள் முழுவதுமே டிராவல் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் போய் சேரும்போது அந்த ரிட்டர்ன் நாள் அவங்களால பிக்கப் பண்ண முடியாதனால
அங்க அந்த ஃபிளைட் எல்லாமே உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்க கேன்சல் பண்ணி அந்த அடுத்த நாள் ஒரு நாளையும் அந்த பணத்தையும் விரயம் பண்ணாங்க. இப்போ நேர மேலாண்மை ஒவ்வொரு தனி மனிதன் வளர்ச்சிக்கும் தொழில் வெற்றிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. தனி மனிதன் நம்பகத்தன்மை, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், நல்ல எண்ணம், சிந்தனை இவற்றிற்கு எல்லாம் பிரதிபலிப்பை கொடுத்து உற்பத்தி திறனை மேம்படுத்தி சிறப்பாக வளரக்கூடிய பண்புகளை தந்து பல நன்மைகளை பெறச் செய்யும் இந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறது. உடல் ஆரோக்கியத்தை போல மன ஆரோக்கியமும் வேணும். அதற்கு மனநல பழக்கங்கள் தேவை. மனசுக்கு நல்ல பழக்கங்களும் நமக்கு தேவையா இருக்கு. அப்போதுதான் மன அழுத்தத்தை போக்கி நம்மனால வாழ முடியும். நேர்மையான எண்ணங்கள் மன அழுத்தத்தை போக்குது. நேர்மறை எண்ணங்கள் இந்த நேர்மறை எண்ணம் அப்படிங்கும் போது அது தூய சிந்தனை, நேர்மையான வழியில நம்மை பார்ப்பதற்கும், தர்மம் நியாயப்படி செயல்படுவதற்கும், பொறுமை காத்து இருப்பதற்கும் இந்த நேரம்ங்கிறது நமக்கு உதவுது. இதனால என்னன்னா நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்குது. முதல்ல நாம எப்படி சிந்திக்கணும் என்பதற்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நம்முடைய சிந்தனை தான் அனைத்தையுமே செயல்படுத்துது. எனவே சிந்தித்து செயல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறலாம். வெற்றி என்பதே மன அமைதி, மன நிறைவு. காலத்தின் பின்னே ஓடிக்கிட்டே நம்ம இருக்கோம். ஆனா எங்க போறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. எல்லாமே சீக்கிரம்னு வேகத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும். இதுவே நம்மை நிம்மதி இல்லாம ஆக்குது. ஒரு விஷயம், ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய மனசுல அதை பற்றிய ஒரு நல்ல நேர்மறை எண்ணம் நம்ம வர வச்சுக்கணும். என்னால முடியும் என்ற எண்ணம், நடக்கும், செய்வேன், சிறப்பாக செய்வேன், இந்த எண்ணங்களே நம்மை வேகமாக செய்ய வைக்கும். இந்த நேர்மறை எண்ணம் சோர்வையோ விரக்தியோ ஒருபோதும் நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதிகமாக சோர்வான நேரத்துலதான் சிந்தனையை நம்ம இழந்து நேரத்தையும் நம்ம வீணாக்குறோம். எனவே இந்த நேர்மறை எண்ணமே நமக்கு சரியான சிந்தனையை கொடுக்கும். சிந்தனை என்பதும் ஒரு செயல்தான். அதிலிருந்துதான் எல்லா செயல்களுமே உண்டாகுது. எனவே நேர்மையான எண்ணங்கள், திட்டமிட்ட சிந்தனை, ஈகோ அதாவது தன்முனைப்பு, தன்னம்பிக்கை, சுயபலம், பிறரிடம் குறை காணாமை, தன்னோட மதிப்பு எதுவுமே நிரந்தரமில்லை அப்படிங்கிறதும், மாறுதலுக்கு தன்னை தயார் செஞ்சு வச்சுக்கிறதும், நல்ல பழக்கங்களாக நம்மிடம் மாற்றிக்கொள்றதும், அச்சத்தை போக்கிட்டு சிரிக்க கத்துக்கணும். நாம எப்போதுமே பொறுமையா இருக்கணும். விமர்சனங்களையும் நம்ம ஏத்துக்கணும். யாரு என்ன சொன்னாலுமே அவங்க சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம விட்டுறணும். அந்த இடத்துல போய் நம்ம வாதாடக்கூடாது. தோல்வியை வெற்றியாக்கணும். முடிவெடுக்கும் திறன் வாழ்க்கை முறை மாற்றும் நமக்கு. இவ்வளவையும் நம்ம சரி செஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நமக்கு மன அழுத்தமே இருக்காது. மன அழுத்தத்தை போக்கி நேர மேலாண்மையோடு, அதாவது நேரத்தை மிச்சப்படுத்தி ஒவ்வொரு நாளுமே உற்சாகமாக நம்ம இருக்கலாம். எந்த வேலையை எப்படி செய்யணும், எந்த வேலைக்கு எவ்வளவு நேரமாகும், அதை எப்படி செஞ்சு முடிக்கணும் என்ற சிந்தனை வந்தாலே நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்துவோம். பகற்கனவும், அதாவது பகல்ல காணக்கூடிய கனவும் திட்டமில்லாத சிந்தனையும் மனதினோட என்னவா இருக்கும், பலவீனமா இருக்கும். மனம் போன போக்குல காரியம் செஞ்சா அது அறகுறையாகவும் பயனில்லாததாகவும் இருக்கும். நாம நம் நேரத்தை சரியாக பயன்படுத்தி புதிய யுத்திகளை கையாண்டால் நமக்கு சில சமயம் ஏற்படும் மன அழுத்தத்தை கூட சரி செஞ்சுக்க முடியும். குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் மிக முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான். 24 மணி நேரத்தை எப்படி செலவு செய்யறோங்கிறதுலதான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கு. மரணங்கிறது கூட எல்லாத்துக்குமே வந்தே தீரும். மரணிக்கும் வரை என்னுடைய வேலைகளை நானே செய்வேன் என்ற தன்னம்பிக்கையோடு போதும். ஒரு மனிதனுக்கு அதற்கு என்ன வேணும்? உடற்பயிற்சி, உடலுக்கு வலுவுபடுத்தி நலப்படுத்தி குணப்படுத்தி இருந்தாலே நம்மளுடைய வேலைகளை நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் நம்ம தானாகவே நம்மளால செஞ்சுக்க முடியும். மற்றவங்களோட நம்ம இணைச்சே நம்ம ஒருபோதும் பார்க்க கூடாது. எனக்கு என்ன தேவை, இது போதும் என்ற நிறைவான எண்ணம், இதுவே நம்மை நீண்ட நாள் வாழ வைக்கும்.
நம்மளோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு அதைய நினைச்சு தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நிரந்தரம்னு எதுவுமே இல்ல. எல்லாமே ஒரு நாள் இல்லாம போகும். நாம வாழ்ந்தோம் என்பது மட்டும்தான் உண்மை. எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் வரலாறாக சொல்லப்படுது. எனவே நேர்மையாக வாழ்ந்து, நல்லதை செய்து, நல்ல பண்புகளோடு நம்ம இருக்கணும். தீய பழக்கங்களை விட்டுவிட்டு, நல்ல பழக்கங்களை பழக்கப்படுத்திக் கொண்டு, இதை கடைபிடித்தால் இதுவே மீண்டும் நமக்குள்ளாக பிரதிபலித்து நல்ல பழக்கத்திற்கே நம்மை மாற்றிரும். அச்சம் தவிர்த்தல் நம் மனக்குழப்பத்திற்கு, மனம் அழுத்தத்திற்கும் பயம்தான் காரணமாக இருக்கு. பயத்தினால பதட்டம், நடுக்கம், வேர்த்து கொட்டுவது என பலவிதமான பயம் வெளிப்படுது. பசி, தூக்கம், பயம், ஆசை, காமம், கோபம் இது எல்லா உயிர்களுக்குமே பொதுவா இருக்கு. மனிதர்களாகிய நம்முடைய பயங்களுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அறியாமை, நம்பிக்கை இல்லாத தனம், உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லாததுனால அந்த உண்மையை மறுக்கிறோம். பயங்கிறது ஒரு பெரிய தொற்று வியாதி தான். பயப்படுத்துவது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களையும் நம்ம சேர்த்து பயப்படுத்திக்கிட்டே இருக்கோம். பயத்தை போக்க எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, எனது தகுதிக்கு இது இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த நேர்மறை எண்ணம் நமக்கு வந்தாலே நம்ம அந்த பயத்திலிருந்து வெளிவருவோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். காலத்தையும் நேரத்தையும் நம்ம பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். ஒரு நாளைக்கு இப்ப 25 மரம் அறுப்பாங்க. அந்த கை ரம்பத்தால அந்த மரத்தை அறுப்பாங்க. ஆனா அதே மரத்தை ஒரு நாளைக்கு 250 மரத்தை வெட்டலாம். எப்படி அப்படின்னா அந்த ரம்பத்துல ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்து நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்துட்டோம்னா 250 மரம் நம்ம அறுக்க முடியும். அப்ப என்ன அப்படின்னா நம்ம 25 அறுத்த இடத்துல 250 மரத்தை நம்மளால அறுத்து அதைய சரி பண்ணும்போது இப்ப வுட் ஒர்க் எல்லாம் நல்ல அந்த கடைகள்ல எல்லா வீட்லயுமே அந்த பர்னிச்சர் இந்த மாதிரி ஐட்டங்க தான் எல்லாமே வச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அந்த தொழில யார் பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அப்போ இதுல என்ன, அவனுக்கு பொருளாதாரத்திலையும் அவனுக்கு முன்னேற்றம் கிடைக்குது, நேரமும் மிச்சமாகுது. மிச்சம் அப்படிங்கிறது என்னன்னா 25 அப்படிங்கிற இடத்துல 250ங்கும் போது அவன் நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ளவனாக மாற முடியுது. இதுதான் காலத்தையும் நேரத்தையும் நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க ஐயா சொல்லி இருக்கிறது கூட, பெண்களுக்கு குழந்தை வளர்ப்பதிலும் சமையல் செய்வதிலுமே தாய்மார்களின் நேரம் வீணாகுது. இந்த 2 வேலைகளையும் பொது உடைமையாக்கி 200 குடும்பங்களுக்கு ஒரு பொது சமையல் கூடம் அமைத்து ஒவ்வொரு வாரமும் 20 குடும்பங்கள் சேர்ந்து சமைத்து மற்றவர்களை உணவு உண்ண வழி செய்யலாம். இதனால கிடைக்கும் நேரத்தை பெண்கள் அறிவு முன்னேற்றத்திற்கு செலவிடலாம் அப்படின்னு மகரிஷி ஐயா அந்த 14 திட்டங்கள்ல இதையும் அதை குறிப்பிட்டு இருக்காங்க. பட்டிமன்றத்துல பேசுவதற்கு கூட 5 நிமிடம் கொடுக்கப்படும். அதற்குள்ளாக அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி நிறைவு செய்யணும். அதே மாதிரி கட்டுரை போட்டி, கோலப் போட்டி, வண்ணம் தீட்டுதல் இதற்கு எல்லாமே நேரத்தை குறிச்சு அதற்கான நேரத்துக்குள்ள அவங்க அழகாகவும் திறமையாகவும் செயல்பட்டு முடிக்கணும். இப்படி நேர மேலாண்மை பற்றி ஒவ்வொரு எல்லா துறையிலுமே இருக்கு. இப்ப டாக்டர்னா அந்த ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி உணவு உண்டாங்களோ அதையே கழிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஆபரேஷன். ஏன்னா அந்த மயக்க ஊசி போடும்போது அந்த உணவு உடல்ல இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லாமே முக்கியம் நேரம் அப்படிங்கறத குறிக்குது. இப்படி நேர மேலாண்மை பற்றி மகரிஷி ஐயா அவர்கள் குறித்திருப்பது, பள்ளி மாணவர்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி இதுல இந்த காயக்கல்பத்தை விளக்கி சொல்லி மாணவர்களை பயிற்சி செய்ய வைக்கணும். அதுல அந்த செய்முறை விளக்கம், அதனோட விதி என்ன, முடிவு, சந்தேகம், காயக்கல்பத்தோட நன்மை எதற்காக செய்யணும் என்பதை எல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ள குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்ல கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு இதே மாதிரியே தான் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு எப்படின்னா 1.5 மணி நேரம், அதாவது காயக்கல்ப தத்துவம்
அத பத்தியும் கொஞ்சம் தெளிவா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்மோட மன்றங்கள்ல கூட கற்றுக்கொள்பவர்களுக்கு 3 மணி நேரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பயிற்சிக்குமே நேரத்தை வந்து கடைபிடித்து செய்தால் நாம் யாருமே வந்து நேரம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. நேரத்தோடு பயிற்சி செய்து நேரத்தோடு உணவு உண்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இரவு வந்து தூங்குவதற்கும் காலை எழுந்திருக்கிறதுக்கும் கூட வந்து நேரத்தை வந்து நம்ம கடைபிடித்தால் மிக சுலபமாக அந்த நாட்களை வந்து நாம அனுபவிக்கலாம். நம்மிடம் உள்ள மகிழ்ச்சியோடு நல்ல உணர்வோடு நாட்களை பயன்படுத்தி அற்புதம் செய்யலாம். நேர மேலாண்மை மூலம் பணிகளை சீராகவும் விரைவாகவும் முடிக்க முடியும். மேலும் உயர்தரமான வேலையை செய்ய முடியும். காலக்கெடுவை வந்து சரியான நேரத்தில் முடிப்பதுதான் நம்மளோட மன அழுத்தம் மற்றும் பதற்றம் வந்து குறையும். இப்போ கண்ணதாசன் அவர்கள் கூட வந்து ஒரு பாடலை சொல்லியிருப்பாங்க, தூங்காதே தம்பி தூங்காதே நீ என் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு. இதுல எல்லாமே வந்து எதிர்மறை எண்ணங்கள வார்த்தைகள் தான் இருக்கும். அதை எல்லாமே நான் வந்து நேர்மறையா கொடுத்திருக்கேன். நாம விழித்து கொண்டால், அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வெற்றியை பெறலாம், கல்வியில் உயரலாம், புகழை வந்து பெறலாம், அல்லும் பகலும் உழைத்தால் அதிர்ஷ்டசாலி ஆகலாம், விழித்துக் கொண்டால் பிழைத்து கொள்ளலாம். இப்படி நேர்மறை எண்ணத்தோடு நேரத்தை செலவிட பழகி கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவும் பொன்னான நேரமாகவும் அமையும். எந்த வேலையை யாருக்கு கொடுத்தால் எளிமையாக செய்து முடிப்பார்கள் என தெரிஞ்சு அவங்கள கொண்டு செய்தால் சீக்கிரமாக சிறப்பாக அந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும். நாளைக்கு என்ன சமையல் செய்ய வேணும் அப்படிங்கிறத அந்த முன்னத்து நாளே தேவையான காய்கறிகளை முன்பு இரவே சரி செய்து வைத்தால் அடுத்த நாள் சீக்கிரம் வேலையை செய்ய முடியும். நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் மன அழுத்தமும் இருக்காது, குழப்பமும் இருக்காது. நம்மால் நேற்றைய தினத்தை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைய தினத்தை சரி செய்ய முடியும். எனவே நமது மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவருமே இப்படித்தான் இருக்கிறோம். அதிகாலை நேரமாக எழுந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு தீப பயிற்சி அல்லது கண்ணாடி பயிற்சி, காயக்கல்பம், தவம் என இவை அனைத்தையும் செய்வதால் நாம் ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக அனைத்து வேலைகளையும் நேரமாக காலத்தோடு செய்து முடித்து நம் நேர மேலாண்மையை நம்முடைய வெற்றி பாதையாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் குழுமத்திற்கும் இவ்வளவு நேரம் செவி மடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பாக நேர மேலாண்மை என்ற தலைப்புல ரொம்ப அருமையா சுவாமிஜி சொன்ன கருத்துக்கள், அப்புறம் மற்ற கருத்துக்கள், கண்ணதாசன் இந்த பாடல்களை பாசிட்டிவா சொன்னது எல்லாம் ரொம்ப அருமையா எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்க. சிறப்பாக நமக்கு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் சுதா காளிங்கன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், அவர்களின் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், 5:30க்கு தவம், தொடர்ந்து உடற்பயிற்சி 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் நடைபெறும் உடற்பயிற்சி நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.